Hey chams, welcome back to AB Studios. இன்னைக்கு இந்த Fix with AB ஷோல நம்ம இந்த கமெண்ட்டுக்கான ஆன்சரை தான் பார்க்க போறோம். ஸோ எப்படி பிளெண்டர்ல எப்படி ரியலிஸ்டிக்கான டெக்ஸ்சர்ஸை ஆட் பண்றது ஆர் கிரியேட் பண்றது அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் செம்மையான ட்ரிக்கை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் மிச்சத்தை பேசலாம். ஸோ சாம்ஸ் பிளெண்டரில் ரியலிஸ்டிக்கான டெக்ஸ்சர்ஸை க்ரியேட் பண்ணுறது, அதாவது ஒரு 3Dயில் ரியலிஸ்டிக்கான டெக்ஸ்சர்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு இமேஜை அப்ளை பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு டெக்ஸ்சராவது ஃபார்ம் ஆகுது, கரெக்டுங்களா? அதில் இன்னும் ரியலிஸ்டிக்காக நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஸ்பெக்குலர் மேப், டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப், லைக் நார்மல் மேப் ஆர் இந்த மாதிரி நிறைய கைண்ட் ஆஃப் மேப்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ டெக்ஸ்சர் மேப்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மேப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒரு மெட்டீரியல் அப்ளை பண்ணும்போது தான் நமக்கு அந்த ரியலான டெப்த்தாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா அந்த கிளாசினஸாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரிப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம கம்பைல் பண்ணி தான் நம்ம ஒரு ரியலான டெக்ஸ்சரை எடுத்துகிட்டு வரணும். அண்ட் பிளெண்டரில் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணுறது நம்ம நார்மலாக நம்மளுடைய மெட்டீரியல் பேனல், அதாவது இந்த பேனல் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே கூட நீங்கள் எல்லாத்தையும் ஒன்று அப்ளை பண்ணலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேசிக் மாடல் அப்படின்னா, பேசிக் கலர் அப்படின்னா நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இமேஜ் டெக்ஸ்சர் அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மல் இருக்குது. ஸோ நார்மலையும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டெக்ஸ்சர்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது, லைக் ஸ்பெக்குலரில். ஸோ இந்த மாதிரிப்பட்ட இடங்களில் நீங்கள் உங்களுடைய டெக்ஸ்சர்ஸ், அதாவது ஒரு இமேஜஸை நீங்கள் ஆட் பண்ணி அது மூலமாக ஒரு ரியலிஸ்டிக்கான ஃபீல் எடுத்துகிட்டு வரலாம். பட் நம்ம இந்த அவசரமான உலகத்தில் நம்ம சில விஷயங்களை வந்துட்டு இப்போ நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ நமக்கு ஏதாவது ஒரு ஆட் ஆனாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து ஒரு ப்ளகின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம சுற்றி பண்ண வேண்டிய வேலையை ஒரு கிளிக்கில் நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தால் நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் ஃப்ரீயாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும், கரெக்டுங்களா? ஸோ அந்த ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக தான் ஒரு சூப்பரான ஆட் ஆன் இருக்குது. ஒன்று இல்லை, 2 இருக்குது. பட் அந்த ஃபஸ்ட் ஒன், அதாவது நான் இப்போ சொல்ல போகிற முதல் ஆட் ஆன் தான் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது வந்து மேபி சப்போர்ட் பண்ணலாம், சப்போர்ட் பண்ணாமலும் இருக்கலாம். பிகாஸ் அது வந்து லைக் பர்ச்சேஸ் பிளானும் இருக்குது அண்ட் ஃப்ரீ பிளானும் இருக்குது. நம்மளுடைய ஃபஸ்ட் ஒன்றுமே அதே மாதிரி தான். பட் அதிகமான ஃப்ரீ ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு அந்த ஃபஸ்ட் ஒன்னில் இருக்குது. ஓகே, நான் ரொம்ப பேசி கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்போ பாயிண்ட்குள்ளே போயிடலாம். முதல் ஆட் ஆன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளெண்டர் கிட் தான். ஸோ உங்களுக்கு ஒரு இந்த பிளெண்டர் கிட் வேணும் அப்படின்னா அதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் தாராளமாக கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது எந்த விதமான ப்ரொமோஷனோ கொலாபரேஷனோ கிடையாது. ஜஸ்ட் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, அதனால் உங்கள் கூட ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ள என்டர் ஆகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். உங்களுக்கு நீங்கள் டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு ஜிப் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் பண்ண வேண்டியது, நம்ம பிளெண்டருக்குள்ளே வந்துட்டு எடிட்குள்ளே போயிட்டு ப்ரெஃபரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆட் ஆன் அப்படின்னு இருக்கும், ஆட் ஆன்ஸ்ன்னு இருக்கும், ஓகேங்களா? அது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இன்ஸ்டால் இருக்கும், அந்த இன்ஸ்டாலை கொடுத்துட்டு உங்களுடைய ஃபோல்டர் எங்கே இருக்குதோ அந்த ஃபோல்டரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ஜிப் ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் காமிக்கும். அதாவது இந்த மாதிரி செக் இல்லாமல் இருக்கணும். ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன், அதனால் இப்படி நான் எனக்கு கம்ப்ளீட்டாக காமிக்க முடியல. ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லிடுறேன். அதாவது இந்த மாதிரி அன்செக்டாக இருக்கும், உங்களுக்கு அது மட்டும் காமிக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல பக்கத்தில் இருக்கிற இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணோன்னா உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஆட் ஆன உடனே நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே போய் அதை நான் எடுக்கலாம், எங்கே போய் நான் வந்து செக் பண்ணலாம் அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் தான். நீங்கள் என்ன பண்ணால் என் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? என் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே சைடில் நீங்கள் என்னெல்லாம் ஆட் ஆன்ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை எங்கெல்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்களோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். நீங்கள் அங்கேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு ஸ்பெஷலான ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், நீங்கள் தாராளமாக இங்கே கூட போய் சர்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே நான் வுட் டெக்ஸ்சரை வந்து நான் சர்ச் பண்ணுறேன்னு வைங்களேன், உங்களுக்கு இந்த மாதிரி மாடல்ஸ் வரும். ஸோ இது என்ன அப்படின்னா, இங்கே நமக்கு பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ். ஸோ இது வந்து ஆப்ஜெக்ட்ஸ், இது வந்து டெக்ஸ்சர்ஸ், ஓகேங்களா? இதுதான் நமக்கு வேணும். ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு திருப்பி போய் ஒரு தடவை வுட் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நமக்கு தேவையான டெக்ஸ்சர்ஸ் எல்லாமே இங்கே வந்துருச்சு. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது அண்ட் இது எது நான் ஃப்ரீ எது வந்துட்டு பெய்டு அப்படின்றத நான் கேட்டகரைஸ் பண்ணுறதுனா ரொம்ப சிம்பிள் தான். ஒருவேளை நீங்கள் வந்துட்டு பெய்டு வெர்ஷன் அப்படின்னா, அதாவது பெய்டான மெட்டீரியல்ஸ் அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஒரு லாக் சிம்பிள் காமிக்கும். ஆர் உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இருக்காது. நீங்கள் கிளிக் பண்ணி அதை ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் இப்போ நான் வந்து இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிவிட்டு நான் ஒரு சின்ன ஒரு ஸ்பேரை வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டெக்ஸ்சரை ஆட் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன், அதாவது அப்ளை பண்ணி காமிக்க போகிறேன். ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட் உங்கள் மாடலை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இப்போ உங்களுக்கு இதில் ஏதோ ஒரு டெக்ஸ்சர் பிடிச்சிருக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே நம்ம இதை எடுத்துக்கலாம்.
ஜஸ்ட் ஒரு கிளிக் தான். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆயிரும். மேபி உங்களால் அந்த டெக்ஸ்சரை பார்க்க முடியாமல் இருக்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இங்கே நம்ம வழக்கமாக பண்ணுறதா இந்த வியூவிங் போர்ட் ஷேடிங்கை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இங்கே சேஞ்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு லோட் ஆகி இங்கே வந்துடுங்க. பாருங்கள், ரொம்பவே ரியலிஸ்டிக்கான ஒரு டெக்ஸ்சர் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இந்த பாக்ஸஸாக இருக்கிறது வந்து நம்மளுடைய மாடலில் இருக்கிற லோ பாலினால தான். அது ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு சின்ன மாடிஃபையரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சப்டிவிஷன் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த பிரச்சனை இருக்காது. ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் ஷேடையும் ஸ்மூத் பண்ணி ஓகே பர்ஃபெக்ட். ஸோ இந்த மாதிரி ரொம்பவே ரியலிஸ்டிக்கான மாடல்ஸை நீங்கள் வந்து லைக் டெக்ஸ்சர்ஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணி அண்ட் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமான லைக் டெக்ஸ்சர்ஸ் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஆர் வந்து மார்பிள்ஸ் மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுவுமே இருக்கும். ஸோ ஆர் மெட்டல்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எக்கச்சக்கமான ஃப்ரீயான மெட்டீரியல்ஸ் நமக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்மளுடைய டைமை சேவ் பண்ணுறதுக்கு நீங்கள் தாராளமாக இந்த மாதிரிப்பட்ட ஆட்-ஆன்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மெட்டீரியல்ஸ் அதாவது ரியலிஸ்டிக்காக இருக்கிற மெட்டீரியல்ஸ் எப்படி வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த மாதிரிப்பட்ட பேசிக்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நம்ம தனியாக வீடியோ போடலாம். பிகாஸ் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த மாதிரி நீங்கள் பேசிக்ஸை கற்றுக்கும் போது இன்னுமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க. நான் வந்து பெரிய ப்ராஜெக்ட்ஸ் இல்லை, நான் வந்து சின்னதுலேருந்து நான் லேர்ன் பண்ணும்போதே நான் இந்த மாதிரி நிறைய டீட்டெயிலான விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கணும், லைக் அந்த பேசிக்கான விஷயங்களை நான் இன்னும் டீட்டெயிலாக கற்றுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதுக்கு ஒரு டீட்டெயிலான அதாவது ரியலிஸ்டிக்கான டெக்ஸ்சரை எப்படி எடுத்துகிட்டு வரது, பேசிக்கான வழியில் அப்படி எடுத்துகிட்டு வரது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது வந்து ஒரு சின்ன ஆட்-ஆனுக்கான ஒரு வீடியோ தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாகவே உங்களுடைய டெக்ஸ்சர்ஸை ரியலிஸ்டிக்கான டெக்ஸ்சர்ஸை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுவும் ஃப்ரீயாக. ஓகேவா, அதே மாதிரி நான் இன்னொரு ஆட்-ஆன் சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அது யாரோடது அப்படின்னா நம்ம பிளெண்டர் குரு இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த யூடியூப் சேனல் அவங்களுடைய ஒரு ஆட்-ஆன் தான் இது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையவே டெக்ஸ்சர்ஸ் இதுலேயும் இருக்குது, மாடல்ஸ் இருக்குது. பட் இது வந்து நிறைய பெய்டாக தான் இருக்கும், சிலது தான் ஃப்ரீயாக இருக்கும். அதை நம்ம தப்பே சொல்ல முடியாது, அது அவங்களுடைய ஒர்க்குக்கான ப்ரைஸ். ஓகேங்களா, ஸோ இதில் இருக்கிற நீங்கள் ஃப்ரீயாக லைக் எலமெண்ட்ஸையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சர்ச் பாக்ஸில் போயிட்டு நீங்கள் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் ஃப்ரீயான எலமெண்ட்ஸ் இருக்குதோ அது எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்துடும். லைக் ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கலாம், இல்லைனா டெக்ஸ்சர்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கும். அதுவுமே ஒன்று சிம்பிள் தான். ஜஸ்ட் இந்த ஃப்ரீன்னு இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி டெக்ஸ்சர்ஸ் அதாவது இந்த பால் ஏதாவது ஒரு நீங்கள் டெக்ஸ்சரை நீங்கள் ஆப்ஜெக்ட்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே டக்குன்னு அப்ளை ஆயிரும். ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், பக்காவாக நமக்கு ஒரு மார்பிள் மாதிரி ஒரு டெக்ஸ்சர் வந்து நமக்கு அப்ளை ஆயிடுச்சு. ஸோ சான்ஸ் பிளெண்டரில் எப்படி அனிமேஷன் பண்ணணும் அதை டீட்டெயிலாக கற்றுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வீடியோவை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் ஏபி.